Ponmudi's speech reveals deliberate intention to wound. Complaint filed against him by BJP councillor ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட். demeaning words யூஸ் பண்ணி இந்துஸை கொச்சப்படுத்தியிருக்காரு. The High Court has asked the state government to register an FIR against பொன்முடி. ஒரு மத நம்பிக்கை மேலே எப்பயுமே பேசக்கூடாதுங்கிறது தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷனும் கூட. கோர்ட்டே காக்னிசான்ஸ் எடுத்து கேஸ் ஃபைல் பண்ணால் சாங்ஷன் தேவையில்லை. காரணம், ஹைகோர்ட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனும் ஒரு லிமிடேஷன்ஸோடு இருக்குங்கிறத கவனம் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பொன்முடி அவர்களுடைய கேஸு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்திருந்தது. பொன்முடி அவர்கள் கேஸ் எல்லா சட்ட மாணவர்களும் ஏன் பொதுமக்களும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹிந்து ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் மேலே அவர் கொடுத்த கமெண்ட் மேலே தான் இந்த கேஸை அவர் குவாஷ் பண்ணுறதுக்காக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்டிருந்தார். அப்போது இந்த கேஸில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பிலீஃபை, ஒரு ரிலீஜியஸ் பிலீஃபை, ஹிந்து மட்டும் கிடையாது, எந்த ஒரு மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய நம்பிக்கையும், எந்த ஒரு மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் புண்படுத்தினா அந்த கேஸ் குவாஷ் ஆகாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் பொன்முடி அவர்களுடைய கேஸ். அப்படி பார்க்கும் பொழுது லைவ் லாவில் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, பொன்முடி ஸ்பீச் ரிவீல்ஸ் டெலிபரேட் இன்டென்ஷன் டு wound. பொன்முடி ஸ்பீச் ரிவீல்ஸ் டெலிபரேட் இன்டென்ஷன் டு wound Hindus religious beliefs. Very, very important. Ponmudi's speech reveals deliberate intention to wound Hindus' religious beliefs. Madras High Court while refusing to quash hate speech case. அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் ஆயிருந்தது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த மெட்ராஸ் ஹை கோர்ட் ஆன் தர்ஸ்டே, அதாவது போன ஜூலை 2ஆம் தேதி டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணது, பொன்முடி அவர்கள் ஃபைல் பண்ண பெட்டிஷன். மெட்ராஸ் ஹைகோர்ட் பொன்முடி அவர்கள் ஃபைல் பண்ண பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பொன்முடி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவர் ஆர்டர் ஆஃப் த மெட்ரோபாலிட்டன் மெஜிஸ்ட்ரேட்டில் பாஸ் பண்ண ஆர்டர் மேலே, மெட்ரோபாலிட்டன் மெஜிஸ்ட்ரேட் ஜார்ஜ் டவுன் பாஸ் பண்ண ஆர்டர் மேலே குவாஷ் பெட்டிஷன் போட்டிருக்கார். மெட்ரோபாலிட்டன் மெஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணியிருக்காங்க, டேக்கிங் காக்னிசான்ஸ் ஆஃப் த ஹேட் ஸ்பீச், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டேக்கிங் காக்னிசான்ஸ் ஆஃப் த ஹேட் ஸ்பீச், அதாவது ஹேட் ஸ்பீச் பொன்முடி அவர்கள் கொடுத்ததை காக்னிசான்ஸ் எடுத்தது மெட்ரோபாலிட்டன் மெஜிஸ்ட்ரேட். கம்ப்ளைண்ட் ஃபைல்ட் அகேன்ஸ்ட் ஹிம் பை பிஜேபி கவுன்சிலர் ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட். அப்படி பார்க்கும் பொழுது மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, ரெஃப்யூசிங் டு குவாஷ் த ஹேட் ஸ்பீச் கேஸ், லார்ட்ஷிப் அப்சர்வ்ட் தட் பொன்முடி ஸ்பீச் ரிவீல்ட் அ டெலிபரேட் இன்டென்ஷன் டு wound the sentiments of Hindus by using demeaning words and gestures depicting the practices of Hindus in an obscene manner அப்படிங்கிறத மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா, ஹிந்து ரிலீஜியஸ் பிலீஃபை பாதிக்கிற மாதிரி பேசினது என்ன நடந்திருக்குன்னா, ஒப்சீன் மேனர், இந்துஸை பற்றி ஒப்சீன் மேனரில் அவர் பண்ண கமெண்ட் தான் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐ கோட் த எக்ஸாக்ட் அப்சர்வேஷன் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். The speech of the accused reveals a deliberate intention. The speech of the accused involved reveals a deliberate intention to wound the religious beliefs of Hindus by using demeaning words. Demeaning words யூஸ் பண்ணி இந்துஸை கொச்சப்படுத்தியிருக்காரு. Gestures depicting the customary practices of the Hindu religion in an obscene manner, allegedly on account of his inability to propagate atheist ideology. Such speech caused emotional hurt and wounded the religious feelings of persons belonging to the Hindu religion அப்படின்னு கோர்ட் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஆகப்பட்டது, the case concerns comments made by பொன்முடி. இந்த கேஸ் ஆகப்பட்டது கமெண்ட்ஸ் பொன்முடி அவர்கள் கொடுத்தது. இந்த கமெண்ட்ஸ் ஆகப்பட்டது சைவ சித்தாந்தத்தையும் வைணவ சித்தாந்தத்தையும் பெண்களையும் கொச்சப்படுத்தி பொன்முடி அவர்கள் பேசின ஸ்பீச் தான். It may be noted that the court என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, it may be noted that on April 17, 2025, இதுதான் facts of the case, the High Court has asked the state government to register an FIR against Ponmudi. FIR ஃபைல் பண்ணாத அப்போ court initiated a suo motu proceedings.
கோர்ட்டே சுவமோட்டோ ப்ரொசீடிங்ஸ் எடுத்து பொன்முடி அவர்களுடைய ஸ்பீச் இந்து ரிலீஜியஸ் பிலீஃப்ஸை ஹர்ட் பண்ணி பேசினது மேல எஃப்ஐஆர் போடுறாங்க, which amounted to hate speech. Later, the court closed the suo motu proceedings when the state informed that all the complaints had been duly investigated and closed since there was no material. Accordingly, court noted that for a speech to become a hate speech, அதாவது ஒரு ஸ்பீச் வந்து ஹேட் ஸ்பீச்சா மாறணும்னா it must be made with no other purpose but to attack another religion. அது ஹேட் ஸ்பீச்சா மாறணும்னா இன்னொரு ரிலீஜனை அட்டாக் பண்ணுன்றதுக்கான ஸ்பீச்சா இருந்திருக்கணும். ஒன் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் டு ஆக்ட் அகேன்ஸ்ட் தட் ரிலீஜன். அப்போ ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை டார்கெட் பண்ணி பேசியிருந்தாலோ, ஒரு தனிநபர் ஒரு ரிலீஜனை டார்கெட் பண்ணி பேசியிருந்தாலோ அது ஹேட் ஸ்பீச்சா கிளாஸிஃபை பண்ணப்படும் அப்படின்னு கோர்ட் அப்சர்வேஷன் கொடுத்தாங்க. In the present case, the court noted that Ponmudi's speech promoted hatred. ஸோ பொன்முடி அவர்களுடைய ஸ்பீச் ஆகப்பட்டது ஹேட்ரடை ப்ரொமோட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது, இல்வில் பிட்வீன் ஏத்தியிஸ்ட் ப்ரொஃபஸிங் ஏத்தியிசம், அதாவது ஏத்தியிசம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் பர்சன்ஸ் பிலாங்கிங் டு த ஹிந்து ரிலீஜன். இந்த கேஸ் ஆகப்பட்டது ஹிந்து ரிலீஜனை மட்டும் தாக்கி பேசினதுனால பொன்முடி அவர்களுக்கு மேலே இந்த கேஸ் கிடையாது. ஜென்ரலாகவே ஒரு மத நம்பிக்கை மேலே எப்பயுமே பேசக்கூடாதுங்கிறது தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷனும் கூட. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தருக்கும் ஃப்ரீடம் டு ப்ரொஃபஸ் அ ரிலீஜன் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் த கோர்ட் அப்சர்வ் தட் பொன்முடி ஸ்பீச் டீக்ரேடட் அண்ட் அட்டாக்ட் ஹிந்து ரிலீஜியஸ் பிராக்டிஸ், கஸ்டம்ஸ், கல்ச்சர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ப்ரொஃபஸிங் ஏத்தியிசம். அப்போ இந்த பிரசன்ஸ் ஆஃப் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் யாரெல்லாம் ரிலீஜியஸை வந்து ப்ரொஃபஸ் பண்ணுறாங்களோ அவங்கள அட்டாக் பண்ண மாதிரி இருந்தது அப்படிங்கிறத அப்சர்வேஷனாகவே கொடுத்துருந்தாங்க. த கோர்ட் ஆடட் தட் தி ஸ்பீச் ஷோட் தி ஹேட்ரட் இல் வில் டுவார்ட்ஸ் தி ஹிந்து ரிலீஜன். த கோர்ட் ஹெல்ட் தட் இன்கிரீடியன்ஸ் ஆஃப் செக்ஷன் 196 subclause IA of the BNS promoting enmity, section 299 of Bharatiya Nyaya Sanhita outraging religious feelings, and section 302 of BNS uttering words or gestures with the deliberate intent to wound religious feelings were attracted. I quote the exact words of the Madras High Court observation. By his intentional malicious speech, signs and visible representations, the accused clearly attracted the offense under section 196 clause I subclause A of the BNS. Further, his speech promoted hatred, ill will by degrading and attacking Hindu religious practices, customs, culture in the presence of a gathering of persons professing atheist ideology. He also delivered an offensive speech implying an intention to strengthen and embolden followers of atheist ideology to make verbal attacks against the Hindu religion in a demeaning and obscene manner without fear by expressing hatred, ill will towards the Hindu religion. The accused was fully aware of the consequences of his speech, particularly since he was a member of the Legislative Assembly and minister in the government, the court said. இது வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஏத்தியிஸ்ட் வந்து ஒரு ரிலீஜியஸ் குரூப்ஸ் ஃபாலோ பண்றவங்க மேல எந்த ஒரு அட்டாக் பண்ணாலுமே அது ஹேட் ஸ்பீச்சா தான் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது with respect to Ponmudi's argument that a prior sanction under section 217 of BNSS பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா படி, அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படி 217 செக்ஷன் 217 ஆஃப் த BNSS படி prior sanction வாங்கியிருக்கணும், ஆனால் வாங்கலை அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு the court observed that very very important moot point ஒரு சட்ட மாணவர்களும் ஏன் பொதுமக்களும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ப்ரையார் சாங்ஷன் வந்து மினிஸ்டருக்கோ எம்எல்ஏக்கோ எப்போ வாங்கப்படணும் அப்படின்னா கோர்ட்டே சோமோட்டோவா அந்த மேட்டரை எடுத்துக்கிட்டால் அப்போ ப்ரையார் சாங்ஷன் வேணுமா வேணாமா அப்படிங்கிற மூட் கோர்ட் பாயிண்ட் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா, த கோர்ட் அப்சர்வ் தட் it had so moto taken cognizance. It had so moto taken cognizance of the case. It has so moto taken cognizance of the case
closed it after noting the state's submission. ஸோ சோமோட்டோவாக காக்னிசன்ஸ் எடுத்து ஸ்டேட் கொடுத்த சப்மிஷனை பேஸ் பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. Submission having filed closure reports. The court also noted that it had given liberty to the complainants. Complainantsக்கு liberty கொடுத்திருந்தாங்க to challenge the closure report or file private complaint with the magistrate. அப்போ private complaint-ஐ magistrate-ல ஃபைல் பண்ணலாங்கிற அந்த டைரக்ஷனும் கோர்ட் கொடுத்திருந்தாங்க, which was done in the present case. The court held that once suo motu cognizance had been taken, the trial court was not required to wait for sanction. The trial court was not required to wait for sanction. Once this court had taken suo motu cognizance of the matter of the alleged hate speech, அப்போ கோர்ட் வந்து cognizance of the matter, ஏன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட். எவ்ரி ஹை கோர்ட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட். ஒன்ஸ் திஸ் கோர்ட் ஹஸ் டேக்கன் த காக்னிசன்ஸ் ஆஃப் தி அலெஜ்டு ஹேட் ஸ்பீச், அப்போ ஹேட் ஸ்பீச்சை வந்து காக்னிசன்ஸ் எடுத்திருந்தால் the trial court was not required to wait sanction under section 217 of BNSS, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா, that is criminal procedure code படி நீங்க sanction வாங்க தேவையில்லை. The referred section is section 217 of the BNSS before proceeding with the complaint அப்படின்னு கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது thus noting that the offenses had been made out against Ponmudi, கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா offenses has been made out against Ponmudi. The court held that the trial court had rightly taken cognizance of the complaint, issued summons to him, finding no infirmity or illegality. The court dismissed Ponmudi's plea அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த கேஸோட நம்பர் CRL-RC 645 of 2026, citation 226, live law Madras 290. The case title is K. Ponmudi vs. Uma Anandan அப்படிங்கிற கேஸ். இந்த கேஸ் ஆகப்பட்டது எல்லா சட்ட மாணவர்களும் ஏன் பொதுமக்களும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த கேஸ் என்னன்னா, ஒரு நான் ரிலீஜியஸ் பீப்புள், அதாவது ஏத்தியிஸ்ட், யார் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லையோ, கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய எந்த மதமாக இருந்தாலும், இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஹிந்து மதம், அதை பற்றி கொச்சப்படுத்தி பேசினது மட்டும் இல்லாமல் சைவ சித்தாந்தம், வைணவ சித்தாந்தம், பெண்களை பற்றியும் கொச்சப்படுத்தி பேசினது நம்மளுக்கெல்லாம் தெரியும் பொன்முடி அவர்கள். அந்த ஸ்பீச்சை பேஸ் பண்ணி தான் என்டையர் இஷ்யூவே வந்திருக்கு. இதில் முக்கியமான மூட் பாயிண்ட் என்னன்னா, கோர்ட்டே காக்னிசன்ஸ் எடுத்து கேஸ் ஃபைல் பண்ணால் சாங்ஷன் தேவையில்லை. காரணம், ஹைகோர்ட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட். அதனால் ட்ரையல் கோர்ட் வந்து சாங்ஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தே கேன் ப்ரொசீட் வித் த கேஸுங்கிறது தான் சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த கேஸ். அக்கார்டிங்லி இந்த கேஸை ஒரு லேண்ட்மார்க் கேஸாக எல்லா சட்ட மாணவர்களும் பொதுமக்களும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் இருக்க சாராம்சத்தை புரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். எஸ்பெஷலாக மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏஸ், எம்பி எல்லாருமே மைக்கு கிடைச்சது அப்படின்றதுனால இஷ்டத்துக்கு பேச வேண்டியதாக சில பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனும் ஒரு லிமிட்டேஷன்ஸோடு இருக்குங்கிறத கவனம் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நிறைய எம்எல்ஏக்கள், மினிஸ்டர்கள் பதவிக்கு வந்த உடனே, மைக்கு கிடைச்ச உடனே இஷ்டத்துக்கு பேச வேண்டியது, அப்படி இல்லாமல் கண்ணியத்தோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை பேஸ் பண்ணி உங்களுடைய தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா இந்த மாதிரியான கேஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனும் இஸ் சப்ஜெக்ட் டு limitations which is provided by Constitution of India as part of the fundamental rights. It's not an absolute freedom of speech and expression. It is all restricted under the Constitution of India itself. Signing off, Advocate Dr. M. Sathya Kumar. Nandri.